நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒவ்வொரு வருஷமும் நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பொண்டாட்டிங்க புருஷனுக்காக விரதம் இருப்பாங்க. புருஷன்காரங்க பொண்டாட்டிக்கு புது சேலை எடுத்து தருவாங்க. அத வாங்கி கட்டிக்கிட்டு பொண்டாட்டிங்க விரதத்தை முடிப்பாங்க. அது உனக்கு தெரியும் தானே? தெரியும் பாட்டி. இந்த வருஷம் நீ சீதாவுக்கு புது சேலை எடுத்து கொடுக்கணும். எனக்காக இதை நீ செய்வியாரா? மன்னிச்சிருங்க பாட்டி, எனக்கு இதுல இஷ்டம் இல்ல. இந்த மாதிரி அர்த்தமில்லாத விஷயத்துக்கெல்லாம் என்ன வற்புறுத்தாதீங்க. ராம், எது அர்த்தமில்லாத விஷயம்? ஏன் இப்படி பேசுற? இந்த பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தி, விரதம் இருக்கிறது எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதை கடைபிடிக்கிறதுல நன்மையே இருக்கு. பாட்டி, வேற எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க சொல்றத நான் கேட்பேன். ஆனா எந்த விஷயம் எனக்கு பிடிக்காதோ அதை நீங்க செய்ய சொல்றீங்க, அது என்னால முடியாது பாட்டி. இந்த பாரா, சீதா விஷயத்துல நீ எவ்வளவு மன கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வீட்ல இருக்கிற என் மகங்க, மருமகளுங்க, என் பேரனுங்க, அவங்களோட பொண்டாட்டிங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதத்தான் நான் விரும்புறேன் ராம். என் மகனுங்க தேவராஜும் தியாகராஜும் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால நான் பார்த்துட்டேன். ஆனா என் பேரன் நீ குடும்பமா சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கலையப்பா. சீதா கிட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசாபப்படுறது அவ்வளவு நல்லது இல்லப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவையும் அன்பையும் வளர்த்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைச்சுக்கிட்டு வாழ்ந்தா அந்த வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காதுப்பா. நீயும் சீதாவும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றத நான் சாகிறதுக்குள்ள பார்க்கணும்பா. பாட்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? இல்ல ராம், என் மனசுல இருக்கிறதான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு என் ஆசையை நிறைவேற்றி வச்சிருப்பா. அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். பாட்டி, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. இல்ல ராம், நான் நிஜத்தை தான் பேசுறேன்.
அம்மா பால் வந்திருக்குமா? காய்ச்சி வச்சிருமா? சரிம்மா. சீதா, என்னக்கா இவ்ளோ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க? உனக்கு தெரியாதா? காலையில இருந்து விரதம் இருந்தா புருஷங்க பொண்டாட்டிக்கு புடவை எடுத்து தருவாங்களாம். என்னால முடியாது, இருந்தாலும் பார்க்கலாம். இங்க பாரு, இன்னைக்கு நான் என்னென்ன வேலை சொல்றேனோ அதெல்லாம் தான் நீ செய்யணும், புரியுதா? சீதாக்கு வேலையை சொல்லிட்டு நீ என்ன பண்ண போற? இல்ல, நானும் தான் செய்ய போறேன். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யலாம்னு சொன்னேன். சீதா அவ வேலையை செய்யட்டும். நான் உனக்கு ஒரு வேலை சொல்றேன், அதை மட்டும் நீ செஞ்சா போதும். சொல்லுங்க அத்தை, என்ன வேலை? முதல்ல இந்த வீட்டுக்கு என்னென்ன மளிகை சாமான் வேணும், யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு இந்த 2 லிஸ்டையும் எடுத்துக்கிட்டு போய் வாங்கிட்டு வா. என்னென்ன மளிகை சாமான்னு நீங்க சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். ஓஹோ, இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லணுமா? ஆமா அத்தை. இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு மளிகை சாமான் தேவைன்னு உனக்கு தெரியாதா? வீட்டு பொறுப்பை ஏத்து நடத்துறதுன்னா சும்மா இல்ல. என்னென்ன சாமான் வேணும்னு என்னைக்காவது போய் வாங்கிட்டு வந்திருக்கியா? வாங்கியிருக்க அத்தை, ஆனா எதை எவ்வளவு வாங்கணும்னு தெரியாது. நீங்க சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரு பொண்ணு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போனதும் முதல்ல அவ ஏத்துக்கிறது கிச்சன் பொறுப்பை தான். ஆனா நீ அந்த பொறுப்பை ஏத்துக்காம எவ்வளவு பெரிய வீட்டுக்கே எஜமானி ஆகணும்னு நினைச்சல்ல, அது ஓ முட்டாள்தனம். இந்த வீட்டுக்கு என்னென்ன மளிகை சாமான் வேணும்னு உனக்கு தெரியாதுன்னா சொல்லு, சீதா பாத்துக்குவா. இல்ல அத்தை, வேணாம், நானே போய் வாங்கிக்கிறேன். ஓ, போய் ரெடி பண்ணு. சீதா, அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்னு உனக்கு தெரியுமா? தெரியும் அத்தை. அப்போ நீயும் விரதம் இருக்கியா? ஆமா. விரதம் இருந்தா புருஷன் புடவை எடுத்துட்டு வந்து தர வரைக்கும் எதுவும் சாப்பிடாம இருக்கணும். ஆனா ராம் புடவை எடுத்து தருவான்னு நீ எந்த நம்பிக்கையில விரதம் இருக்க? அவரு புடவை எடுத்து தரலனாலும் நான் விரதம் இருப்பேன் அத்தை. என்னால இந்த குடும்பத்தோட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நடக்காம இருக்க வேண்டாம் அத்தை. அது ஓ விருப்பம். ஆனா இந்த வீட்ல நடக்கிற எந்த விசேஷத்திலையும் நீ கலந்துக்க கூடாதுன்னு உனக்கு நினைப்பு இருக்கட்டும். எல்லாம் நீயே தேடிக்கிட்டதுதான். நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ சரியா பாத்துக்கல. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைய நீ காப்பாத்த தவறிட்ட. அதனாலதான் நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி ஆயிட்ட. அந்த பிரியா இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டா. உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிட்ட. அனுபவி.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல தினேஷ், அண்ணன் எனக்கு கொடுத்த நெக்லஸ் யாருக்குமே தெரியாம வீட்ல ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருந்தேன். மறுபடியும் அந்த நெக்லஸ் எடுக்க நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால கடைசி வரைக்கும் எடுக்க முடியல. இப்படி சொன்னா எப்படி கல்பனா? ஏதாவது ஒரு நெக்லஸ் எடுத்து முதல்ல அந்த பிளாக்மெயிலருக்கு கொடுத்துற. இந்த ஒரு தடவை மட்டும் அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்ஸ் தினேஷ், தேங்க்யூ வெரி மச். நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தை மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் எழுத சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். உனக்கு என்ன தேவையோ அதை வேகமா எழுதி கொடுத்துரு. எனக்கு எதுவுமே வேண்டாம். அப்படி ஏதாவது வேணும்னா நான் கடைக்கு போய் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ் போங்க. ஏன் தினேஷ் கிட்ட இன்னும் பேசி முடிக்கலையா? இப்ப ஏன் பயப்படுற? லிஸ்ட் எழுதுவியா மாட்டியா? அப்படியே நான் சொல்றதையும் எழுது. 4 டியோட்ரண்ட். என்னது 4 டியோவா? நான் அவ்வளோலாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது உனக்கு இல்ல, எனக்கு. என்ன அப்படி பாக்குற? வேக வேகமா எழுது. 3 பர்ஃப்யூம், 5 செட் நெயில் பாலிஷ், 5-6 கலர் லிப்ஸ்டிக்ஸ், அப்படியே ஹேர் கலரையும் எழுதிடு. ஹேர் கலரா? நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அது அம்மாவுக்கே தெரியும். இந்த லிஸ்ட் அம்மா பார்த்தாங்க, கண்டிப்பா என்ன திட்டுவாங்க. அத நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் சொன்னதை மட்டும் எழுது. இப்போ வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் லிஸ்ட் எழுது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை எழுது. இனிமே நீ யார்கிட்ட பேசணுமோ பேசிக்க. பிரியா, நான் வந்துகிட்டே இருக்கேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். அம்மா கொஞ்சம் வேகமா வாமா. இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ வந்தனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். என்ன நீ எல்லா வேலையும் நீயே பண்ற? ஆமா, அங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இங்க வந்துதா பாரு, எல்லாம் உனக்கே தெரியும். சரி விடு, நான் வரேன்ல, என்ன பண்றேன்னு பாரு. என்ன மறுபடியும் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கியா? அது வந்து இன்னைக்கு நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அவங்கள கூப்பிட சொல்லி உன்கிட்ட யார் சொன்னது? என்னத்த, இந்த வீட்ல எல்லா வேலையும் நான் தான் பண்றேன். குடும்ப பொறுப்பை வேற என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு எங்க அம்மாவை கூப்பிடுற உரிமை கூட எனக்கு இல்லையா? வேண்டாம்னா சொல்லுங்க, நான் இப்பவே அம்மாவுக்கு கால் பண்ணி வேண்டாம். வேணாம், சுபகாரியத்துக்கு வர சொல்லிட்டு மறுபடியும் வேணான்னு சொல்லக்கூடாது. வரட்டும் விடு. ஆனா ஒண்ணு, இங்க சுபகாரியம் முடிச்ச பின்னாடி உங்க அம்மா பிரச்சனை எதுவும் பண்ணாம இங்க இருந்து போகணும்.
என்ன? ஆ சரிங்க அத்தை. அம்மா, பிரியா, என்னம்மா எப்படி இருக்க? என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ரொம்ப இழிச்சு போயிருக்கே, என்னாச்சு? சித்ரமா வணக்கம். வணக்கம். நான் சித்ராதேவிமா, மன்னிக்கணும். என் மகளை பார்த்த சந்தோஷத்துல உங்களை கவனிக்கவே இல்ல. எப்படி இருக்கீங்க? நாங்க எப்படி இருக்கோன்னு ஒவ்வொரு நாளும் உங்க மக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு தானே இருக்கா. அதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? இந்த மகளுங்க எப்பவுமே தாய்கிட்ட மட்டும்தான் சில விஷயங்களை பர்சனலா பேச முடியும். அதுக்கு தான் எப்பவாவது ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுவா, அவ்வளவுதான். அது சரி பானுமதி, இப்பதானே பிரியா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா? அதுவா, அது வந்து அதுக்குள்ள வந்துட்டீங்களே, அது எப்படி? அதுவா, அதாவது வந்து இவன் எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னா. நான் தான் யாருக்கும் சொல்ல வேண்டாம், நானே திடீர்னு வந்து எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கறேன்னு சொன்னேன். ஆச்சரியம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா பிரச்சனை எதுவும் பண்ணாம இருந்தா சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, எப்படி இருக்கீங்க? மறுபடியும் உங்களுக்கு பிபி அதிகமாயிடுச்சுன்னு அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்களே, இப்ப எப்படி இருக்கு? சீதா, என் நிலைமை தான் உனக்கே தெரியுமே. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து எல்லா வேலையும் நான் ஒருத்தியே தான் பண்றேன். இப்போ உங்க சித்தப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதுக்கு தான் கோவில் குளம் பூஜை அங்க இங்கன்னு சுத்தி ரொம்ப நொந்து போயிருக்கேன். சீதா, இன்னைக்கு இந்த புடவை கொடுக்கற சாஸ்திரம் இருக்குல்ல, அதுக்கு நானும் விரதம் இருக்கேன். என்னது? புடவை சாஸ்திரம். பானுமதி, இது எங்க வீட்ல மட்டும் நடக்கிற விரதம். நீயே விரதம் இருக்க? அது ஐயோ, எங்க 2 பொண்ணுங்களும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க. அப்ப நாங்களும் நீங்களும் ஒண்ணுதானே. உங்க வீட்ல நடக்கிற சம்பிரதாயம் எங்க வீட்ல நடக்கிற மாதிரி, இந்த வீடு எங்க வீடு மாதிரி. ஆக மொத்தம் இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம் எங்களுக்கும் சேர்ந்தது தானே. வந்து சும்மா பொதுவா சொன்னேன். அம்மா பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துட்டேன். ஏய் சீதா, போ உன் வேலையை கவனி. இந்த வரேன் சித்தி. ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க 2 பொண்ணுங்களும் இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காங்க. யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? பிரியா சொன்னா இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டீங்களாமே. உங்களுக்கு பெரிய மனசுமா. எதுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்தேன்னு சொன்னாலா? சொன்னாலே. ஜூஸ் குடிங்க. பானுமதி, இன்னைக்கு நீங்க விரதம்னு சொன்னீங்க. ஆமாமா, நான் மறுபடியே போயிட்டேன். பிரியா, நான் இன்னைக்கு விரதம். வேணாம், எனக்கு ஜூஸ்லாம் வேண்டாம். கொண்டு போடி, உள்ள கொண்டு போய் வை. போ. இவ ஏதாவது பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருப்பா. குழப்பம் பண்ணாம ஓய மாட்டா. பிரியா, மாடியில கர்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தானே, அந்த வேலை முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்ல அத்தை, இதோ இப்ப போய் போட்டுடுறேன். போ, போய் அந்த வேலையை கவனி. பானுமதி, பாவம் பிரியா, ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இருக்க மாட்டா. ஏதாவது ஒரு வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அவ வீட்டுல கூட அப்படித்தாங்க, சும்மாவே இருக்க மாட்டா.
எல்லாம் எப்பவும் நீட்டா இருக்கும். அடி பாவி, இவனை இப்படி எல்லாம் வேலை வாங்குறாங்களே. ஐயோ, ச்சே, இந்த வீட்டை எப்பவும் இப்படித்தான். எப்பொண்ணு எப்ப பார்த்தாலும் வேலை வாங்கிக்கிட்டு இவங்க மட்டும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு நாசமா போக நாசமா போக நாசமா போக. ச்சே. பிரியா! ஐயோ, பிரியா! பிரியா, என்னாச்சு? பிரியா, எந்திரிம்மா. ஐயோ, ஏம்மா, அடிக்கடி பட்டுடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ, என்ன இது? நம்ம வீட்ல ராணி மாதிரி இருந்த இந்த வீட்ல வந்து இப்படி கஷ்டப்படுற. எல்லாம் என் தலை எழுத்துமா. பிரியா, அது இருக்கட்டும், நீ ஏம்மா இங்க வந்த? ஆ